கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிற நிலையில அவரோட காதலன் கைது செய்யப்பட்டிருக்காருங்க. அதாவது திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் அருகே 17 வயது சிறுமி ஒருவர் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட நிலையில அவரது காதலன் மாரிமுத்து 26 வயதான அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. பணம் கேட்டு தகராறு ஏற்பட்டதாலும் மற்றொருவருடன் பழகியதாலும் கோபமடைந்த மாரிமுத்து சிறுமியின் கழுத்தை நெரித்து ஆளரவமற்ற பகுதிகளில் வைத்து கொன்றதுடன் கொலை செய்வதற்கு முன் அவரிடம் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குதுங்க. வீரநல்லூர் பகுதியை சேர்ந்த இந்த சிறுமிக்கும் மாரிமுத்து என்பவருக்கும் நீண்ட காலமா காதல் இருந்து வந்திருக்கு. இருவருமே சிறுவராக இருந்த போது காதல் ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே மாரிமுத்து மீது போக்சோ வழக்கின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் இருவரும் விடுதலை செய்யப்பட்டதாக கூறப்படுற நிலையில நேற்று இரவு சிறுமியும் மாரிமுத்தும் வீரநல்லூர் அருகே உள்ள காட்டு பகுதியில தனிமையில பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போது சிறுமி மாரிமுத்துவிடம் பணம் கேட்டதாக கூறப்பட்ட நிலையில மாரிமுத்து கோபமடைந்து சிறுமியை தன்னுடன் பழகி வரும் மற்றொரு நண்புடன் பழகி வந்ததாக தெரிவிச்சாரு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா ஆத்திரத்துல மாரிமுத்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா தான் வைத்திருந்த துண்டால மது போதையில சிறுமியின் கழுத்தை நெரித்து கொலை செஞ்சிருக்கிறாரு. சம்பவம் நடந்த இடத்துல மாரிமுத்து பயங்கர போதையில இருந்த நிலையில கொலை செய்ததுடன் கொல்லப்பட்ட சிறுமியின் உடலுடன் முழு இரவு முழுவதும் படுத்து உறங்கி இருக்கிறாரு. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வீரநல்லூர் போலீசார் தற்போது சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. மாரிமுத்துவை கைது செய்து தற்போது தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில விசாரணையின் போது மாரிமுத்து தற்கொலைக்கு முயன்றதும் தெரிய வந்திருக்குது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சிறுமி கொலை செய்யப்படுவதற்கு முன் மாரிமுத்துவால் பாலியல் வன்முறை செய்யப்பட்டிருக்கலாம் சொல்லி சந்தேகப்படுது. இந்த சம்பவமானது வீரநல்லூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும் அதிர்வையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி உள்ளதால காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. மது போதையின் காரணமாக இவ்வாறு, அதாவது மது அப்படிங்கிறதே கெடுதல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில மது போதையில தன்னோட காதலியை கொண்டு அவரோட முழு இரவு அந்த சடலத்தோட அவர் இருந்திருந்த விவகாரம் இங்க ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குதுங்க.